வணக்கம் டெக் தமிழா. இது வந்து ஒரு சேலஞ்ச் சீசன் நினைக்கிறேன். இந்த 10 இயர் சேலஞ்சுன்னு இந்த ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வந்து 10 வருடத்துக்கு முன்னாடி இப்போ அப்படி ஒரு ஃபோட்டோக்கள் போட்டு மற்றவங்களையும் போட வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச் சீசன் மாதிரி தோணுது. நம்ம டெக் தமிழா சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு வந்து ஒரு சேலஞ்சு வச்சுருக்காங்க. சேலஞ்சுனா சும்மா இருப்போமா, களத்தில் இறங்கிடுவோம்ல. ஸோ சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது Honor 10 Lite வெர்சஸ் Realme U1 வெர்சஸ் Redmi Note 6 Pro. இதில் நான் Honor 10 Lite வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற ரெண்டு ஃபோன்களையும் விட இந்த Honor 10 Lite எதில் சிறந்து இருக்குன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன புதிய ஒரு கான்செப்டாக இருக்கேன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நான் போட்டது இல்லை. அதாவது கம்பேரிசன் ஜெனரலாக போடுவேன். ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்களையும் மிஞ்சுற அளவுக்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு நான் வந்து அப்படி ஒரு வீடியோ போட்டது கிடையாது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு புதிய கான்செப்டாக இருக்குன்னு நினச்சேன். Realme U1 மற்றும் Redmi Note 6 Proவை விட இந்த Honor 10 Liteல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ மற்ற ஃபோன்களுக்கும் இனி நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த ஃபோனுக்கு வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. முதல் பாயிண்ட் வந்து டிசைன். Note 6 Pro வந்து மெட்டல் பாடி, Realme U1 மற்றும் 10 Lite வந்து பிளாஸ்டிக் பாடியில் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இந்த மூணு ஃபோன்லேயும் 10 Lite லைட் வெயிட்டாக இருக்குது, 162 கிராம். U1 வந்து 168 கிராம், Note 6 Pro வந்து 182 கிராம். கையில் யூஸ் பண்ணுறதுக்கு U1-ஐ விட Note 6 Pro மற்றும் Honor 10 Lite பெட்டராக இருக்குது. காரணம் வந்து ஸ்மூத்தான கார்னர்ஸ் மற்றும் கர்வ்ஸ். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 10 Lite வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக தோணுது கொஞ்ச நேரம் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபினிஷுக்கு வருவோம். இப்போ வர ஃபோன்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாஷியாக எல்லோரும் விரும்புகிறாங்க. அதாவது ஷைனியாக இருக்கணும், ஒரு கிரேடியன்ட் ஷேட் இந்த மாதிரி. ஹானர் எப்போவுமே இந்த விஷயத்தில் கில்லாடி தான். Note 6 Pro வந்து மெட்டல் பாடியில் மேட் ஃபினிஷில் வருது. Realme U1 வந்து கொஞ்சம் காப்பி பண்ணின டிசைன் மாதிரி தோணுது அதோட ஃபினிஷ். அதனால் டாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணை கண்ணம்மா டிசைனில் 10 Lite தானம்மா. 3 கலரில் இந்த 10 Lite வருது. ஸ்கை ப்ளூ வேரியண்ட் வந்து கிரேடியன்ட் ஷேடில் இருக்குது. அப்புறம் முக்கியமாக இந்த 10 Liteல வந்து இந்த 3 ஃபோன்லேயே கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அதிகம். அதாவது பெசல்ஸ் வந்து குறைவாக இருக்குது. கீழே உள்ள இந்த பிளாக் பேண்டை பார்த்தீங்கன்னா இந்த 10 Liteல தான் ரொம்பவே குறைவாக இருக்குது. மற்ற ரெண்டுலேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஒரு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, ஒரு முழுமையான ஸ்க்ரீன் பெசல்ஸ் குறைவாக இந்த 10 Liteல கொண்டு வந்திருக்காங்க. 3 ஃபோன்லேயும் நாச் இருக்குது. Note 6 Proவில் வந்து இப்போ பழைய ட்ரெண்ட் ஆகி போன பெரிய நாச் நெத்திப்பட்டை. U1 மற்றும் 10 Liteல வந்து வாட்டர் ட்ராப் நாச். ஆனால் U1ல வந்து இந்த நாச்சை ஹைட் பண்ணுற செட்டிங்ஸ் கிடையாது, 10 Liteல இருக்குது. சரி, எதுக்கு நாச்சு கொண்டு வரணும், எதுக்கு ஹைட் பண்ணணும், சில பேர் சொல்கிறது கேட்குது. என்ன பண்ண, நாச்சு மேலே நாச்சு போடுற உலகம் இது. இப்போ இந்தியாவில் பலரும் கண்டுகொள்ளாத ஒரு விஷயம், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போடணும்னு நினச்சிருந்தேன். இந்த ஐ கம்ஃபர்ட் மோட், இதை நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் கண் பாதுகாப்புக்கு ரொம்பவே தேவை இது. முக்கியமாக நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா, புக்கு படிக்கிறீங்க, கேம்ஸ் விளையாடுறீங்க, படம் பார்க்குறீங்கன்னா இந்த ஐ கம்ஃபர்ட் மோடை நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். உங்கள் கண் பாதுகாப்பாக இருக்கும். 3 ஃபோன்லேயும் இந்த ஐ கம்ஃபர்ட் மோட் செட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் 10 Liteல வந்து ஒரு படி மேலே போய் இந்த TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபைட் ஐ கம்ஃபர்ட் மோட் இருக்குது. தரமான சம்பவம் இது. முக்கியமாக 10 Liteல ஸ்ட்ராங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கேமிங். Redmi Note 6 Proவில் வந்து 636 ப்ராசஸர், இது வந்து பழைய கஞ்சி. U1ல வந்து P70 கிரீன். மீடியாடெக்னாலே சில பேருக்கு அலர்ஜி தான். இந்த Honor 10 Liteல வந்து அவங்களோட ஓன் கிரீன் 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 Liteல கூடுதலாக இதுக்கு மேலே வந்து GPU டர்போ 2.0 வெர்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து கேமிங்கை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ 3 ஃபோன்லேயும் நல்ல கேமிங் திறன் கொண்டது இந்த 10 Lite. இந்த 3 ஃபோன்களையும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் ஆப் லாக்கும் 3 ஃபோன்லேயும் பண்ணலாம். ஆனால் இந்த Honor ஃபோன்களில் வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சென்சர் ஏரியாவை வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது சென்சர் ஏரியாவை டச் பண்ணி நீங்கள் கால் ஆன்சர் பண்ணலாம், அலாம் ஸ்டாப் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் பேனலில் நீங்கள் ஈஸியாக சென்சர் ஏரியாவை டச் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். கேலரியில் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கும் இந்த சென்சர் ஏரியாவில் நீங்கள் டச் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த கூடுதலான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த Honor 10 Liteல இருக்குது. 24 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. செல்ஃபி பிரியர்களுக்கு இந்த ஃபோனில் வந்து நல்ல செல்ஃபி எடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI ஆட்டோமேட்டிக் சீன் டிடெக்ஷன் வந்து செல்ஃபிக்கும் பின்பக்கம் ரியர் கேமராவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டீசெண்டான கேமரா இதுலேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து Honor 10 Liteக்கான அட்வான்டேஜ். ஆனால் இது மற்ற 2 ஃபோனுக்கும் மிஞ்சிற ஃபோனுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. 10 Lite தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் இது, அவ்வளோதான். ஸோ சிறந்த ஃபோன்கள் எது?
வெகு விரைவில் நான் வந்து ஒரு ஃபோன் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது இந்த 3 ஃபோன்கள்லையும் Honor 10 Lite எதில் சிறந்து இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து முழுமையாக Honor 10 Lite தான் மற்ற 2 ஃபோன்களையும் விட பெட்டர்னு நான் சொல்லலை. ஆனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த Honor 10 Lite தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கிறீங்கன்னா இந்த ஃபோனில் என்ன பெட்டர் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை மாதிரி மற்ற ஃபோன்களுக்கும் பண்ணணுமா, அப்படி பண்ணணும்னா எந்த ஃபோனுக்கு பண்ணணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.